Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Protozoa, அதோட Morphology, Classification and Reproduction. Protozoa is a unicellular. ஸோ ஒரு செல்லு தான், அதுக்குள்ளே எல்லா கண்டென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஃப்ரீ லிவிங் இல்லது பேரசைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரீ லிவிங்கில் எங்கேனாலும் இருக்கும், மண்ணில் இருக்கும், தண்ணியில் இருக்கும், காற்றுல கூட பார்த்தீங்கன்னா பேரசைட் வந்து இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். லிவிங் அனிமல்ஸில் இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக், ஒரு சிலது நான் பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மலேரியா. மார்ஃபாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல் பாடியுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிசெல்லாருனால ஒரே செல்லால் தான் மேடப் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு வந்து நம்ம புரோட்டோசோவா வந்து ஈஸியாக சொல்லவே முடியாது. ஒரு ஆர்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா செல் வால், அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசம், இந்த மாதிரி எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் ஸ்பெஷலாக மற்ற மைக்ரோ ஆர்கானிசமோட இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் மேக்ரோ நியூக்ளியஸ்னு ரெண்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மொட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அதோட ஷேப்பை எப்படினாலும் மாற்றிக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் மாற்றிக்கிட்டு அது பாட்டில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அமீபா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா சொல்லலாம். அடுத்தது ஃப்ளாஜெல்லா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைபனோசோமா. ஸோ ஃப்ளாஜெல்லா இருக்கும்போது ஈஸியாக ஸ்விம் பண்ணி அது வேணுங்கிற இடத்துக்கு வந்து அந்த புரோட்டோசோவா வந்து ஈஸியாக ஃப்ளோட் ஆகி போகும். அடுத்தது சிலியா லைக் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிளான்டிடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகும், திரும்ப வேறு இடத்துக்கு போகும். அப்படி இல்லையா செல்லு கூட அட்டாச் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும். மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஃபுட் வந்து மெயினாக ஆர்கானிக் மேட்டர். ஸோ நிறைய கால்வாய், அந்த மாதிரி டெட் ஆர்கானிக் மேட்டர், டீகேயிங் மேட்டர், இதில் இருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அது லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். ஸோ இது எது வழியாக எடுத்துக்கோன்னா ஓரல் க்ரூவ் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா இருக்கும், அது வழியாக எடுத்துக்கும். அண்ட் அன்டைஜஸ்டடாக தேவையில்லாமல் அந்த செல்லில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் எது மூலமாக வெளியேற்றோன்னா ஆனல் போர் அப்படிங்கிற வழி மூலமாக எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ இதுதான் அதோட மெட்டபாலிசம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டோசோவா பார்த்தீங்கன்னா ரைசோபோடா, மாஸ்டிகோஃபோரா, சிலியேட்ஸ் அண்ட் ஸ்போரோசோவா. ரைசோபோடா அப்படிங்கிறது வந்து மெயின் காஸ் ஃபார் அமீபாய்க் டிசென்ட்ரி. ஸோ வயிதால போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மெயினாக ஒரு சில காரணம் பார்த்தீங்கன்னா இந்த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவா தான். அதனால தான் டாய்லெட்லாம் வாஷ் பண்ணால் கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து சொல்லி தரதுக்கான காரணம் இதுதான். இந்த புரோட்டோசோவா வந்துருச்சு, சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சமைக்கிறாங்க இல்லை வேறு எல்லையா கை வைக்கிறாங்கன்னா ஈஸியாக இது வந்து பரவும். அடுத்து மாஸ்டிகோஃபோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஜெல்லா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக ஸ்விம் பண்ணுவோம், எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டு அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும், அட்டாச் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரியான இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லெஷ்மேனியா. தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிலியேட். ஸோ ஷார்ட் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவும் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அந்த சிலியா ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து பிளான்டிடம் கோலை. இது வந்து பேத்தோஜென்ஸ் டு மேன் தான். ஸ்போரோசோவா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4. இது வந்து மெயினாக மலேரியல் பேரசைட்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம். ஸோ நம்ம மழைக்காலங்களில் தண்ணி தேங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன்னா ஈஸியாக ஸ்போர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புரோட்டோசோவா வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து மெயின் காஸ் ஃபார் நிறைய ஃபீவர், இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோசோவா வந்து காரணமாக இருக்குது. இந்த டைப் ஆஃப் புரோட்டோசோவாஸ் எல்லாமே. ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 விதம், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு செல் வந்து தன்னை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும், மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும். இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறப்ப ஈக்குவலாக வந்து அதோட செல் கண்டென்ட்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து சின்ன ரவுண்டாக வந்து டிவைட் ஆகிருக்கும், கீழேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ரவுண்டாக ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஆனால் மேக்ரோ நியூக்ளியஸ் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஏமைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ அதோட காம்பவுண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தின்னா வால் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஓரல் க்ரூவ், அதாவது அந்த இன்டேக் எடுத்துக்கக்கூடிய அந்த ஓரல் க்ரூவ் இருக்கு இல்லையா, வெஸ்டிபியூல், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல நியூ கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 2 செல்லாக டிவைடு ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்கும். ஃபைனலாக நமக்கு நியூ டாட்டர் செல்ஸ், 2 டாட்டர் செல்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் பேரமீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த ஓரல் க்ரூவ் இருக்கும், கான்ட்ராக்டைல் வேக்யூல், சைட்டோபிளாசம், செல் கண்டென்ட்ஸ், மேக்ரோ நியூக்ளியஸ், மைக்ரோ நியூக்ளியஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2
புரோட்டோசோவா செல்ஸ் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ரோநியூக்ளியஸ் இருக்கும், மைக்ரோநியூக்ளியஸ். மைக்ரோநியூக்ளியஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியஸ். டிப்ளாய்டுனா 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மெயோசிஸ் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியஸ் வந்து 4 டாட்டர் செல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து புதுசாக வந்து டாட்டர் செல்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் மியோசிஸ் ப்ராசஸ். ஸோ அதே போல் இந்த இன்னொரு செல்லில் இருக்க அந்த ப்ளூவும் பார்த்தீங்கன்னா 4 டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகும்போது என்ன ஆகும்னா டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியஸ் எல்லாமே ஹாப்ளாய்டாக மாறிடும். டிப்ளாய்டுனா 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஹாப்ளாய்டுனா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா சின்கேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் நடக்கும். சின்கேமினா இந்த 2 செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூவும் இருக்கும், ரெட்டும் இருக்கும், ப்ளூ கலர், ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நியூ மேக்ரோநியூக்ளியை வந்து கிடைச்சிரும், நியூ மைக்ரோநியூக்ளியையும் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டோசோவா. தேங்க்யூ.